போர்ட் மாஸ் வச்சு இந்த சம் எப்படி ரிசால்வ் பண்ணால் பார்க்க போகிறோம். இப்போ போர்ட் மாஸில் ப்ராக்கெட் இருக்குது, கொஷினில் ப்ராக்கெட் இல்லை. நெக்ஸ்ட் ஆஃப் இருக்குது, கொஷினில் ஆஃப் இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா போர்ட் மாஸில் ஆஃப்னா மல்டிபிள் அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து இப்போது மல்டிபிள் பண்ண போகிறோம். 1 3 3 3 3 9 1 4 2 8. அப்போ ஆன்சர் வந்து 2 டிவைடட் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. 5 1 டிவைடட் 2 ப்ளஸ் அப்படி கீழே இறக்கிக்கோங்க. நம்ம இதை ரிசால்வ் பண்ணி தான் ஆன்சர் வந்து 2 டிவைடட் 3 போட்டிருக்கோம். அதனால் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க 2 டிவைடட் 3. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ராக்ஷனாக இல்லாமல் மல்டிபிள் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வந்து இந்த இடத்துல ஒரு இன்ட்டு, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ். I 2 10, 10 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா 11. இந்த டிவைடட் 2 அப்படி எடுத்து கீழே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 2 டிவைடட் 3 இதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இல்லை அப்படி மைனஸ் அப்படின்னு இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒன்று இதை கிராஸ் பண்ணி பண்ணணும், இல்லைனா எல்சிஎம் மெத்தடில் ரிசால்வ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எல்சிஎம் பார்க்க போகிறதுல கிராஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து 3யும் 11யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 33. இந்த ப்ளஸ் எடுத்து அப்படி கீழே எழுதிக்கோங்க. இப்போ 2வையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 4. இப்போ இந்த 2வையும் 3யும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 6. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துருக்கனால 33 + 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 37 டிவைடட் இந்த 6 அப்படியே எடுத்து கீழே எழுதிக்கணும். அவ்வளோதான், சம்மை நம்ம ரிசால்வ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ஆன்சர்.